பூர்ணிமா அவர்கள் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது பயங்கரமா ஒரு கலாட்டா பண்ணிட்டு தான் உள்ள போயிருந்திருக்காங்க. ஒரு க்ளோன் மாதிரி ஃபுல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டுலாம் பாடி அதுக்கப்புறம் மாயா கிட்ட போய் ஒரு ரோஸ் ஒன்று கொடுத்து அந்த ரோஸை வாங்கின மாயா யார் இது அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க மாஸ்கை ஓபன் பண்ணி அவங்க தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா புள்ளி கேங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாயா, அக்ஷயா, விக்ரம், ஜோவிகா இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பூர்ணிமா ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் பழைய பூர்ணிமாவை எங்களால பார்க்கவே முடியல. பூர்ணிமா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. பூர்ணிமா வந்து எல்லார்ட்டையுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி இந்த விஷயத்த மாயாட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது மாயா அவர்களும் அதே சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா எல்லாத்தையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி தான் எனக்கும் தெரியுது, ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி மாயா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்த பூர்ணிமா அவர்கள்ட்ட டைரக்டா கேட்டப்போ பூர்ணிமா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்பதான் வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வரேன், ஒரு புது கண்டஸ்டன்ட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வினுஷா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா எல்லா கேமரா முன்னாடி நிக்சன் கிட்ட நான் எல்லா கேள்வியும் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வினுஷா அவர்கள் பூர்ணிமா மேலேயும் ஒரு சின்ன கோவத்துல இருந்தாங்க. ஏன்னா பூர்ணிமா நிக்சன் சொன்ன விஷயத்துக்கு பூர்ணிமா அவர்கள் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருந்துச்சு. ஸோ அதனால வினுஷா பூர்ணிமா அவர்கள்ட்ட வந்து கண்டிப்பா இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் பூர்ணிமா அவர்களே டைரக்டா வினுஷாட்ட போயிட்டு என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஆமா எனக்கு பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கண்டிப்பா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி வினுஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. வா நம்ம ஜாலியா பேசுவோம் அப்படின்னு பூர்ணிமா அவர்கள் சொன்ன பிறகும் வினுஷா அவர்கள் கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் பூர்ணிமா அவர்களுக்கு ஒரு சின்ன கோவத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. நான் வா பேசலாம் நான் கூப்பிட்ட பிறகும் வினுஷா வந்து ஒழுங்கா என்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் ஒரு சின்ன கோவத்துல தான் அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதனை தொடர்ந்து பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒருத்தரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. சோ எல்லாத்தோட மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நிக்சனும் ஐஷுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லார் மனசுலயும் அதிகமா எழுந்துட்டு இருக்கு. நிக்சன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஐஷு அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிக்சனும் ஐஸ்வர்யாவும் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து ஐஷு வீட்டுல பிடிக்கல. அண்ட் ஐஷுக்கு அதனால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா இது வரைக்கும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல கொஞ்சம் கூட ஆக்டிவாவே கிடையாது. அவங்களோட ஃபேன் பேஜஸ்ல அவங்கள டேக் பண்ணி போடக்கூடிய போஸ்ட்டை மட்டும் அவங்க ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே வெளிய வேற எந்த போஸ்ட்டும் அவங்க சைட்ல இருந்து வரவே இல்லை. அவங்க ரொம்ப இன்ஆக்டிவா தான் அவங்களோட சோஷியல் மீடியால இருந்துட்டு இருக்காங்க. ஐஷு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருப்பி வருவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லா மனசுலயும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஷு அவர்கள் ஃபினாலேவும் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஐஷு அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்களா, அட்லீஸ்ட் அவங்க ஃபினாலேக்கு வராங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு இருப்போம். அண்ட் இந்த வாட்டி யார் பிக் பாஸோட வின்னரா இருப்பாங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.